ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு லுலு ஹைப்பர் மார்க்கெட்டோட விலாக் தான். ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக அல்லன் சாப்ல வந்து அவங்களோட 30th அவுட்லெட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நம்ம ஐஎஸ்பி போகிற வழியில் அது ஏற்கனவே வந்து ஒர்க் நடந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் லுலு தான் வரப்போகுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க லுலு வந்து ஓமன்லேயே வந்து இது 30th அவுட்லெட்டு அல்லன் சாப் நம்ம ஐஎஸ்பி போகிற வழியில் தான் ரைட் சைடில் இருக்குது. இந்த பாலிகிளினிக் தாண்டி சரி ஓப்பன் பண்ணிட்டாங்கனாலே நம்ம கண்டிப்பாக விசிட் பண்ணிடுவோம். அதுவும் புது கடை அப்படின்னா. ஸோ அதே மாதிரி தான் ஹைப்பர் மார்க்கெட் அப்படின்னாலும் அது என்ட்ரானோன்னு பார்த்தா கொஞ்சம் மால் மாதிரி தான். வெளியே வந்து கஃபே அந்த மாதிரி, அப்புறம் பாப்பா ஜோன்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்ற இது, எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற கரன்சி, இந்த மாதிரி எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. இன்னமும் வந்து கடைகள் வந்து சில இது வந்துட்டு தான் இருக்குது, ஒர்க்கு போயிட்டு இருக்குது. ஸோ ஒரு மினி மால் மாதிரி தான். லுலு போகவும் சில ஷாப்ஸ் வந்து வர்ற மாதிரி பிளானில் தான் வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் எடுத்தோன்னே வந்து கீழே கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு அந்த க்ரோசரி செக்ஷன். சரின்னு டைரெக்டாக எஸ்கலேட்டில் வந்து மேலே ஃப்ளோரு வந்துட்டோம். ஸோ அந்த லுலு ஃபேஷன் ஸ்டோர்னு இருக்கும்ல யூஸ்வலாக. ஸோ அந்த இடத்துக்கு வந்துட்டு அங்கே என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே போகலாம் அப்படிங்கிற பிளானு. நாங்கள் ஒரு வீக்கெண்டு தான் போயிருந்தோம். ஸோ புதுசாக ஆரம்பித்ததுனால வீக்கெண்டு வேறு கொஞ்சம் கூட்டம் இருக்க தான் செஞ்சது. இன்னும் போக போக அவ்வளோ ரஷ் இருக்காது. நம்ம இந்த லுலுக்கு வந்தால் ஃப்ரீயாகவே நல்லா ஷாப் பண்ணிக்கலாம். நாங்களுமே அதுக்கப்புறம் கீழே போய் இங்கே தான் வீக்கெண்டு க்ரோசரிஸ்லாம் வாங்கிட்டு ரொம்பலாம் லைன்லேயே நிற்கலை. ஏன்னா 9-10 வரைக்கும் டைம் ஆயிடுச்சு நைட்டு. ஸோ நின்று பில் போட்டுட்டு நாங்களுமே வந்துட்டோம். அதனால் அவனியூஸ் மால் லுலு விட நம்ம கொஞ்சம் அழுத்தினோம்னா இந்த லுலுக்கே வந்து வாங்கிடலாம். வீக்கெண்ட்ஸ் அந்த மாதிரி டைமில் அங்கே ரஷ் இருக்கும் அப்படின்னா. ஸோ ஃபஸ்ட்டு மேலே வந்ததுனால மேலே இருக்க திங்ஸு, ஃபேஷன் ஸ்டோரில் எல்லாமே இருந்துச்சு. ஸ்போர்ட்ஸு, இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸு, ஹோம் அப்ளையன்சஸ், ட்ரெஸ்ஸஸ்னு சூப்பர் சூப்பராக வச்சுருந்தாங்க என்ட்ரானோனதுலேருந்து. ஆஃபர்ஸு, டிஸ்கவுண்ட்ஸுன்னு எனக்கு ரொம்ப பெருசாக தெரியல. நார்மலாக நம்ம அவென்யூஸ் மால்ல உள்ள லுலுவில் இருக்கிற மாதிரியே தான் இருந்துச்சு. ப்ரைஸுமே வந்து எனக்கு எந்த டிஃபரன்ஸுமே தெரியல. நியூ ஷாப்பு அப்படிங்கிற டிஃபரன்ஸ், பெரிய டிஸ்கவுண்ட்ஸ் அந்த மாதிரி தெரியல. நார்மலாக அங்கே பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. நான் அங்கே விட இங்கே கொஞ்சம் ரஷ் கம்மியாக இருக்கும். நம்ம ஃப்ரீயாக கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்டார்டிங் அதனால கொஞ்சம் ரஷ் இருந்துச்சு. ஆனாலுமே என்னென்ன வச்சுருக்காங்க, எப்படி ப்ரைஸஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக தான் மெயினாக போனோம் நாங்கள். ஸோ அப்படி ஒரு விலாக் இது. அந்த ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், ட்ரெஸ்ஸஸ்ஸு எல்லாமே வந்து ஓகே. பட் ப்ரைஸ் வந்து எனக்கு அங்கே இருக்கிற மாதிரியே தான் ப்ரைஸ் வந்து தோணுச்சு. சொன்ன மாதிரி பெரிய டிஸ்கவுண்ட்ஸ், ஆஃபர்ஸ் இருக்க மாதிரி தெரியல. ஸோ இந்த மாதிரி ஜிம் எக்யூப்மெண்ட், ஸ்போர்ட்ஸுக்குன்னு தனியாக வந்து எப்பவும் போல் வச்சுருந்தாங்க. சேம் அதே மாதிரி தான் எல்லா லுலுலையும் எப்படி எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்களோ அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஃபிட்டிங் ரூம் எல்லாமே இருந்துச்சு. அந்த கிட்ஸ் ட்ரெஸ்ஸஸ்ஸு எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அங்கே பார்க்காத கலெக்ஷன்ஸும் இங்கே கொஞ்சம் இருந்தது. ஏன்னா நியூவாக நிறையா டிசைன்ஸ், கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்திருக்குது, பிராண்ட்ஸு. அண்ட் அங்கே கீழே நம்ம வந்து பாப்பா ஜோன்ஸில் வந்து 50% ஆஃபர் வேறு போட்டிருக்காங்க பீஸாஸுக்கெலாம். ஸோ அது வந்து நிறைய பேர் அதை அவைல் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கேயே உட்காந்து சாப்பிட்ற மாதிரியும் இருக்குது. ஸோ அதை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நம்ம பிக்கப் பண்ணணும் ஆர்டர் அப்படின்னாலும் நம்ம ஆர்டர் பண்ணிவிட்டு பிக்கப் பண்ணி வீட்டுக்கும் வாங்கிட்டு போகலாம். ஸோ நாங்களே லேட்டாக போனதுனால 9:30, 10 கூட சில பேர் வாங்கிட்டும் போயிட்டு இருந்தாங்க. அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. மேபி அது ஓப்பன் பண்ணியிருக்கிறதுனால ஸ்டார்ட் அப் ஆஃபராக என்னன்னு தெரியல. இந்த மாலில் எத்தனை நாள் இருக்குன்னு தெரியல எனக்கு. பட் அந்த பாப்பா ஜோன்ஸ் வந்து அது நல்ல ஆஃபராக இருந்தது. அது நிறைய பேர் அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் ட்ரெஸ்ஸஸ், டிஷர்ட்ஸ் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. எப்போவுமே குவாலிட்டி சூப்பராக இருக்கும் இங்கே. சரி மேலே ஃபுல்லாக சுற்றிட்டு தான் சரி கீழே போகலாம் அப்படின்ட்டு அடுத்து க்ரோசரி செஷனுக்காக கீழே வந்திருந்தோம். கீழே வரும்போதே நம்ம அந்த கடையை பார்க்கலாம். 50% ஆஃப் அப்படி ஃப்ளாட்டாக கொடுத்துருந்தாங்க லார்ஜ் அண்டு மீடியம் பீஸாஸில். ஸோ நாங்கள் வாங்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் சரி பீஸா எதுக்கு அப்படின்ட்டு ஆஃபர் இருக்குங்கிறதுனால நம்ம வாங்க வேண்டாம் அப்படின்ட்டு நாங்கள் வாங்கலை. நான் சொன்னேன், கிட்டத்தட்ட ஒரு மால் மாதிரியே இருக்குது. வெறும் லுலு ஹைப்பர் மார்க்கெட் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கடைகள் சுற்றி வரும் போல். இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறதுனால அந்த பலூன்ஸ், அந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு.
இப்போ நல்லா புது ட்ராலிஸ் எல்லாமே வந்து வச்சிருந்தாங்க. நம்ம அவனியூஸ் மால்ல கூட எந்த ட்ராலி எடுத்தாலும் பழைய ட்ராலிஸ்லாம் வந்து இதா இருக்கும். இப்போ அந்த பிளாக் ட்ராலிஸ் தான் அங்க போனாலும் நானும் தேடிட்டு இருப்பேன். ஸோ அதான் ஃபுல்லா இங்க நியூவா கொண்டு வந்து அடுக்கி வச்சிருந்தாங்க. ஸோ இதான் கீழ உள்ள நார்மல் லுலு குரோசரிஸோட என்ட்ரன்ஸு. இங்க கூட கொஞ்சம் நல்ல ஆஃபர்ஸ் எனக்கு தெரிஞ்சது. மேல ஃபேஷன் ஸ்டோர்ல இருந்தத விட இங்க வந்து நெறைய ஆஃபர்ஸ், நெறைய டிஃபரெண்ட் ஐட்டம்ஸ் நல்லா இருந்தது. எக்கச்சக்கமா பை ஒன் கெட் ஒன் அதெல்லாமே போட்டிருந்தாங்க. நெறைய பீப்பிள் அவைல் பண்ணிட்டும் இருந்தாங்க இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே. இப்போ அடுத்து ஜூன், ஜூலைல வேற நம்ம வெக்கேஷன் மோட்ல வேற இருப்போம். கண்டிப்பா 2 மந்த்ஸ் ஸ்கூல் ஹாலிடேஸ்ல மோஸ்ட்லி எல்லாருமே வந்து ப்ரிஃபரபிள் ஊருக்கு போயிருவோம். ஸோ அதுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்கும் இது கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். நம்ம சாக்லேட்ஸ், நட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு போறதுக்கு. மத்த ஐட்டம்ஸ் எதுனாலும் ஃப்ரீயா வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபைனலா அந்த வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அந்த செக்ஷன். அண்ட் அதுவுமே கொஞ்சம் ரீசனபிளா தான் தெரிஞ்சது. ஓகே, சேம் அங்க மாதிரி தான். பட் அத விட கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் இந்த வெஜிடபிள் ஃப்ரூட் செக்ஷனுக்கு கொஞ்சம் கம்மியா இருந்த மாரி இருந்தது. அங்க ரொம்ப பெருசா இருக்கும். இங்க அந்த அளவுக்கு இல்ல. ஆனா கூட்டமும் கொஞ்சம் இருந்ததுனால கொஞ்சம் இடைஞ்சலா இருந்த மாரி இருந்துச்சு. அப்புறம் அடுத்தடுத்து அந்த ஒவ்வொரு வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் பில் போடுறதுக்கும் கொஞ்சம் ஒரு சின்ன கியூ இருந்தது. அப்புறம் ஃபைனல் கியூ வந்து ஓகே பரவால்ல. ஒரு 10:00 கிட்ட ஆனதுனால கூட்டம் குறைஞ்சிருச்சு. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் கூட நிக்கல. வாங்கினதெல்லாம் அங்க வெளிய போறப்ப ஈஸியா பில் போட முடிஞ்சது. ஸோ ஓமன்ல விளைஞ்சதெல்லாம் செப்பரேட்டாவே வச்சிருந்தாங்க. லோக்கல் ப்ராடக்ட்ஸு. ஸோ ஈஸியாவே நாங்க பில் பண்ணிட்டு வெளிய வந்துட்டோம். அண்ட் பார்க்கிங்குமே நமக்கு வெளியவும் இருக்கு. அண்டர் கிரவுண்ட் பேஸ்மெண்ட்டும் 2 ஃப்ளோர்ஸ்ல சூப்பரா பார்க்கிங்கும் வந்து விசாலமா இருக்கு. ஸோ பார்க்கிங் பிரச்சனையே நமக்கு இல்ல. கண்டிப்பா இந்த புது லுலு எல்லாரும் வந்து விசிட் பண்ணலாம். அல்லான்சாப்ல ஓப்பன் ஆயிருச்சு 30th அவுட்லெட் இன் ஓமன். ஸோ நாங்க பில தான் விட்டுருந்தோம். ஏவும் இருக்கு, பியும் இருக்கு. ஸோ இந்த விலாக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.